Namaste students. Now we are going to see a new unit 5 social responsibility of business and business ethics. So வந்து already unit 4 முடிச்சாச்சு. இது வந்து unit 5 அதில் வந்து social responsibility of business and business ethicsல chapter 17ல social responsibility of business. Okay, we are going to discuss what is this social responsibility. Social responsibility அப்படின்னா சமூக பொறுப்பு. ஓகேவா, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு சமூகத்தில் எப்படி வந்து அவங்களோட பொறுப்புகள் எல்லாம் என்ன, எப்படி வந்து அவங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வாட் ஆர் த டாபிக்ஸ் we are going to discuss in this lesson means we are going to understand the concept of social responsibility. ஸோ வந்து social responsibilityனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் we are going to identify the need for stating social responsibility. நம்ம எதுக்கு வந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து comprehend on different viewpoints for and against social responsibility. ஸோ வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க, அதே மாதிரி அதுக்கு அகெயின்ஸ்டாக என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்றத இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா there are four kinds of social responsibility that also we are going to discuss in this class. Okay, so very interesting lesson, social responsibility. ஓகே, ஸோ வந்து சமூக பொறுப்பு அப்படின்றது எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சில பொறுப்புகள் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ரோட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து அங்கே ஏதாச்சும் ஒரு யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது வந்து அது நம்ம வந்து நம்மளோட வாலண்டியராக நம்ம வந்து செய்வோம் இல்லை. ஸோ வந்து தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்க்கு விசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட வேஸ்ட் பின்ஸ்லாம் வந்து அங்கங்கே த்ரோ பண்ணக்கூடாது. இது வந்து நம்மளுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுவும் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லுவாங்க. ஓகேவாம்மா. ஸோ பிஸ்னஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி த பிஸ்னஸ் ஆர் கேரிங்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னும் போது அவங்களோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டிவ். ஸோ வந்து ஸோ மெனி they spend money for the business. ஸோ வந்து நிறைய மணி என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன் சம் ஆஸ்பெக்ட்ஸ் இட் டஸ் நாட் கெட் ப்ராஃபிட் டைரக்ட்லி. ஸோ வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் வந்து டைரெக்டாக வந்து அட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நடுவில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ப்ராஃபிட்டை டைரெக்டாக அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் we have the responsibility of maintaining parks and gardens. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம், அதை சுற்றி இருக்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பார்க்லலாம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் ஹேங்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து என்னென்னா அந்த பிஸ்னஸ் வந்து அந்த கம்பெனி வந்து அந்த பார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, வந்து சரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு அது வந்து ஒரு சிம்பாலிக்காக வந்து அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கும் அதுலேருந்து ஒரு அட்வர்டைஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ வந்து இப்போ லைப்ரரிலாம் போனால் சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சைலன்ஸ் ப்ளீஸ் கீழே வந்து அவங்களோட கம்பெனி நேம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ வந்து அந்த பேம்ப்ளேட்டை போட்டது வந்து அந்த கம்பெனியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி போர்ட் பேம்ப்ளெட்ஸ்லாம் போட்டு கொடுத்தா மாதிரி ஒரு சர்வீஸ், சொசைட்டிக்காக ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா, தட் இஸ் we can take it as example. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா so many research has been developed to get the quality products. ஓகேவா. ஸோ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சொசைட்டிக்கு தான் வந்து சேருது அந்த பொருட்கள் இல்லைம்மா. நம்ம சொசைட்டியில் இருக்க கன்சியூமர் தான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நிறைய ரிசர்ச்சஸ் எடுத்து நிறைய வந்து டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து சொசைட்டிக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னு நினைக்கலாம் அப்படின்னா ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வந்து பிஸ்னஸில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், கேப்லாம் கொடுக்குறாங்களா அது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம், இல்லை ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி எதனா கொடுக்கலாம், புக் இஷ்யூ பண்ணலாம், இல்லை ஹெல்த் வைஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸ்க்கும். ஸோ வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பொறுப்பு எடுத்து வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணுறது எல்லாமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா. ஸோ வந்து
இப்போ வந்து ரொம்ப புவராக இருக்காங்க, அந்த பேஷண்ட்ஸ்க்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ தே கேன் ப்ரொவைட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ வந்து நான் இப்போ நம்மளோட இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் கேம்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஸ்பான்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கொடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் அ கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஸோ வந்து மெயினாக இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு பிஸ்னஸ் மேன் தே ஆர் கோயிங் டு ஏர்ன் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ வந்து சொசைட்டியில் வந்து இறங்கி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணும் போது அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் அரைவ் தி பெனிஃபிட். ஓகே, தட் பெனிஃபிட் ஷுட் கிவ் பை தி சொசைட்டி வாலண்டரிலி. ஓகேவா? ஸோ வாலண்டியராக நம்ம வந்து இறங்கி சொசைட்டியில் நம்மளோட ரெஸ்பான்சிபிளை செய்யும் போது தான் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டேட்டஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், காம்பன்சேஷன். இது வந்து நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறோம், காம்பன்சேஷன் கொடுக்குறோம். ஸோ வந்து வெளியே வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போது ரிப்பப்ளிக் டே வருது. ஸோ இந்த மாதிரியான நல்ல நாளில் வந்து இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் வருது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நியூ இயர். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி ஒரு ஆர்ஃபனேஜ் கோயிலில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நீடி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸ் வந்து ஒரு நேம் வந்து அவங்களுக்கு பப்ளிக்கில் தெரிய வருது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக ஆகுறாங்க. ஓகேவாம்மா? திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டெஃபினேஷன் இஸ் கிவன் பை த பீட்டர் எஃப் டக்கர். ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்வயர்ஸ் மேனேஜர்ஸ். ஓகேவா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மேனேஜர்ஸ் ஹேவ் டு பி கன்சிடர் வெதர் தேர் ஆக்ஷன் இஸ் லைக்லி டு ப்ரொமோட் தி பப்ளிக் குட். ஸோ அந்த பிஸ்னஸில் பண்ணுற ஒரு ஆக்ஷனும் வந்து பப்ளிக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்தா அப்படின்றத பார்க்கணும். டு அட்வான்ஸ் த பேசிக் பிலீஃப்ஸ் ஆஃப் அவர் சொசைட்டி. ஸோ வந்து நம்மளோட சொசைட்டியோட பிலீஃபை நம்ம முன்னாடியே செய்கிற மாதிரி இருக்கணும். டு கான்ட்ரிபியூட் டு இட்ஸ் ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்மனி. ஸோ வந்து சொசைட்டி கூட நம்ம வந்து ஸ்டேபிளாக எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ஷுட் ஹாவ் தி குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சொசைட்டி அண்ட் தி businessman. Okay mama, so this is the definition given by the Peter F. Drucker. Okay, so next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see the need for social responsibility. ஸோ வந்து social responsibility பற்றி ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வந்து என்னென்னலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது அகெயின்ஸ்டாக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக என்னெல்லாம் வந்து இருக்குது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வாட் ஆர் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தி டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி லெசன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, ஸோ நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னென்ன நீட்ஸ் இருக்குது? வை பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரெஸ்பான்சிபிள் டு சொசைட்டி. எதுக்கு வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க வந்து மாதிரி சொசைட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ த பிஸ்னஸ் கேன் ரீட்டைன் தேர் நேம் ஃபார் த லாங்கர் பீரியட் to succeed the better fulfilling of the demands of the customers and giving opportunities for the புவர் பீப்புள் அண்ட் இக்னோரண்ட் பீப்புள். ஓகேவா? ஸோ வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாலண்டியராக வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களோட தேவையை புரிஞ்சிக்கிட்டு மற்ற புவர் பீப்புளுக்கும் சரி இக்னோரண்ட் பீப்புள் அப்படின்னா ஒதுக்கப்பட்டவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களோட பிஸ்னஸில் வந்து அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இல்லை வந்து இது வந்து அவங்க சொசைட்டிக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் அது மூலயமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரொம்ப நாளைக்கு ரொம்ப பீரியடுக்கு அவங்களோட பிஸ்னஸை வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புளோட சொசைட்டியில் இருக்க பீப்புளோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நிறைய பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்களோட நேமை வந்து
இந்த சொசைட்டியில் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஹையர் வேஜஸ் ஃபார் ப்ரொடியூஸ் இப்போ எம்ப்ளாயீஸ்லாம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான வேஜஸை நம்ம கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன் வி நீட் ஃபார் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட சொசைட்டியை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த பிஸ்னஸ் ஆர் யூஸிங் தி சோஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ வந்து சமூகத்தில் இருக்க ரிசோர்ஸஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, வளங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து சொசைட்டிக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் கிரியேட்டிங் ஆஃப் சொசைட்டி. ஸோ in the long run the successful of the businessman built a happy community with the workforce. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் இருக்க கன்சியூமர்கிட்டையும் சரி, ஒர்க் ஃபோர்ஸில் இருக்க தட் மீன்ஸ் இந்த பிஸ்னஸில் இருக்க எம்ப்ளாயீஸ்கிட்டையும் சரி நல்ல ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இமேஜ் இன் த சொசைட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பார்க்கில் அவங்களோட கம்பெனி நேம் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு என்ன தெரியுது, அவங்களோட இமேஜை வந்து அங்கே பில்டப் பண்ணிக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் சாட்டிஸ்ஃபைங் சம் ஆஃப் தி சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னும் போது அவங்க கேட்குற தேவைகளை டிமாண்டை வந்து நம்ம வந்து சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கிரியேட்ஸ் ஃபெய்த் ஆன் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் தி ஒர்க்கர்ஸ். ஸோ வந்து கஸ்டமர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த பிஸ்னஸ் மேலே ஒரு நம்பிக்கை வருது. ஓகேவா? பிகாஸ் தே ஹாவ் தி குட் இமேஜ் இன் தி சொசைட்டி. ஓகேவா? ஸோ பப்ளிக் அவேர்னஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சொசைட்டியில் இறங்கி வேலை செய்யும் போது தே ஆர் அவேர் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ வந்து பீப்புள் எப்படி வந்து அந்த பிஸ்னஸை பற்றி அவேர்னஸ் வருதோ அதே மாதிரி கன்சியூமர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் தே ஹாவ் தி ரைட்ஸ். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல சம்பளம் வரணும்னு நினைப்பாங்க. கன்சியூமர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து பப்ளிக் அவேர்னஸை தெரிஞ்சு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுனால ஸோ இவங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராது, சண்டை எதுவுமே வராது. இப்போ சப்போஸ் சொசைட்டியோட டிமாண்டை தெரிஞ்சு அந்த பிஸ்னஸ்மேன் நடந்துக்கல, இல்லை ஒர்க்கர்ஸோட புரிஞ்சு நடந்துக்கல அப்படின்னா அங்கே வந்து சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா free enterprises. So the business will accept the social obligations and enjoys the freedom. ஓகேவா? ஸோ வந்து அவங்களால ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், எந்த பிஸ்னஸ் பீப்புள்னாலும் சோஷியல் ஆப்ளிகேஷன், அவங்களுக்கு என்ன சொசைட்டியில் என்ன தேவைப்படுதோ அதை வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் சர்வீஸில் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளட் கேம்ப்லாம் நடக்கும் போது அவங்களே முன்னே வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்லலாம் இருக்கும் போது பிஸ்னஸையும் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவங்களோட பிஸ்னஸை நல்லா தக்க வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேக்ஸ் த பிஸ்னஸ் அவாய்ட் கவர்மெண்ட். ஸோ வந்து அவங்களே சொசைட்டியில் இறங்கி வேலை செய்யும் போது அந்த பிஸ்னஸ் மேலே கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எப்படியும் நல்லது தான் செய்கிறாங்க சொசைட்டிக்கு. ஸோ தே வில் நாட் இன்டர்ஃபியர் இன் தி பிஸ்னஸ். ஓகே? ஸோ வந்து இப்போ சப்போஸ் வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களால சுதந்திரமாக எதுவுமே செய்ய முடியாது. தட் இஸ் ஃப்ரீ என்டர்பிரைஸ். நெக்ஸ்ட்டு லா அண்ட் ஆர்டர். ஸோ வந்து ஒரு சொசைட்டியில் இறங்கி வேலை செய்யும் போது ஒரு பிஸ்னஸ்மேன் கண்டிப்பாக எல்லா சட்டத்திட்டங்களையும் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் when they are following the law and order they can survive in the society. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்க வந்து இந்த சொசைட்டியில் வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து சர்வை பண்ணலாம். பிகாஸ் they are following the law and order. இஃப் சப்போஸ் அவங்க வந்து அந்த சட்டத்திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கன்சியூமர் அவங்க கையில் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மாரல் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ த கவர்மெண்ட் cannot சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ வந்து சொசைட்டியில் கவர்மெண்ட் தான் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க பிஸ்னஸ் பீப்புள் கூட வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இறங்கி ப்ராப்ளம்ஸை சொசைட்டியில் சால்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இல்லிட்ரஸி, நிறைய குழந்தைங்க வந்து படிக்காமல் இருக்காங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு லேபர் இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இல்லவே இல்லை. ஸோ வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க,
ஒரு சைல்டு லேபரை பார்த்தாலும் கவர்மெண்ட் தான் வந்து அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் இருக்க பீப்புள்ஸ் நார்மலாக இண்டிவிஜுவல்ஸே என்ன பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் வந்து இந்த வயசில் வேலை செய்கிற, வந்து ஸ்கூலில் போய் படிக்கிறது தானே அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? அது சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆல்சோ கேன் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ கல்ச்சர் அண்ட் நார்ம்ஸ். ஓகே, சமூக கலாச்சார விதிமுறைகள். ஓகேவா? ஸோ த இந்தியா ஹேஸ் தி கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ நம்மளுக்குன்னு வந்து கல்ச்சுரலாக வந்து நிறைய நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஹாவ் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட் த்ரூ தி business. Okay, so that is equality. We have to give the equal importance for the employees and the customers. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலிசம். ஸோ வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்களோ அவங்க தான் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சேலரிக்காக வேலை செய்வாங்க. ஸோ வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் போது அவங்க தே கேன் டேக் ஓவர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி இன் தி சொசைட்டி ஆல்சோ அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ட்ரஸ்டிஷிப். ஸோ த மகாத்மா காந்தி வாட் ஹீ சஜஸ்டட் மீன்ஸ் we can run business not for self. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளோட சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி கிவ் சம் குட் ஃபார் தி சொசைட்டி. ஸோ வந்து ஏதோ ஒரு நல்லது சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்கிறாங்க. ஸோ ஃபார் திஸ் ரீசன்ஸ் we need to study about social responsibility. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் டாபிக் we are going to see arguments for social responsibility. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் போது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னும் போது வந்து அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான பீப்புள்ஸ். ஓகேவா? ஸோ த பிஸ்னஸ் ஷுட் ஒர்க் ஃபார் ஆல். வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்காகவும் ஒர்க் பண்ணோம், கஸ்டமர்ஸ்க்கு, சப்ளையர்ஸ்க்கு, ஒர்க்கர்ஸ்க்கு ரேதர் தென் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ வந்து அவங்களோட பிஸ்னஸை சுற்றி இருக்கிறவங்கள மட்டும் பார்க்காம தே ஹாவ் டு பி டேக் ஒர்க் ஃபார் ஆல் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமருக்காகவும் ஒர்க் பண்ணோம், சப்ளையர்ஸ்க்காகவும் ஒர்க் பண்ணோம், ஒர்க்கர்ஸ்க்காகவும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி நீட்டில் என்ன பார்த்தோம், பிஸ்னஸ் ஆர் கிரியேட்டிங் தி சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதே மாதிரி ஒரு சொசைட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுலேயும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களோட பிஸ்னஸை ரொம்ப நாளைக்கு தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் சோஷியல் இம்பேக்ட். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் டு பி டேக் டிசிஷன் அண்ட் ஆக்ஷன். ஸோ வந்து அவங்க முடிவுகளை எடுத்து தான் ஆகணும், அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து அவங்க அதை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு வந்து போய் சேருது அப்படின்றதையும் பார்த்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைஸ்டு சோஷியல் பவர். ஸோ வந்து சோஷியல் பவர் அப்படின்னும் போது வந்து அவங்களோட பவரை சமூகத்தில் எப்படி வைக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ த பிஸ்னஸ் ஷுட் கெட் சோஷியல் பவர் வித் அ ட்ரெமெண்டஸ் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க சொசைட்டியில் வந்து ஒரு பொறுப்பு எடுத்து ஒரு வேலையை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பவரை போய் சேரும். ஓகேவா? ஸோ அவங்க இப்போ இல்லை அவங்களோட பொறுப்புகளை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் போய் சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க பொறுப்புகளை கரெக்டாக செய்யும் போது தான் வந்து அவங்களுக்குன்னு சமூகத்தில் ஒரு பொறுப்பு வரும். பொறுப்புகளை செய்யும் போது தான் அவங்களுக்குன்னு ஒரு பவர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லெகிட்டிமசி அப்படின்னும் போது இட் இஸ் கன்ஃபர்மேட்டிவ். ஓகே, ஸோ கன்ஃபார்மாக வந்து இப்போ வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு சொசைட்டிக்கு பிஸ்னஸ் மேன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும் போது இல் பிகம் அ குட் சிட்டிசன்ஷிப் ஃபார் தி சொசைட்டி ஆல்சோ. ஸோ வந்து அவரோட பிஸ்னஸ்க்கும் வந்து அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும், வந்து அதே மாதிரி ஒரு சொசைட்டிக்கும் வந்து ஒரு நல்ல சிட்டிசன்ஷிப்பாக இருக்க முடியும். ஸோ தே கேன் இம்ப்ரூவ் இஸ் பெட்டர் சோஷியல் லைஃப். ஸோ வந்து அவங்களோட சொசைட்டியில் வந்து அவரோட பிஸ்னஸ் மூலியமாகவும் அவர் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதேமாதிரி சொசைட்டியோட பொறுப்புகளை செய்யும் போது அவர் நல்ல ஒரு சோஷியல் லைஃப்பை வாழ்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து காம்பிடன்ஸ். ஸோ காம்பிடன்ஸ் பார்த்திங்கன்னா the society expects a competence
டு சால்வ் சோஷியல் ப்ராப்ளம். ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு சோஷியல் ப்ராப்ளம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு கம்பெனி வருது அப்படின்னும் போது அந்த ஃபஸ்ட்டு அந்த இருக்க கிராமத்தில் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தி பீப்புள். ஸோ வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் சால்விங் சம் ஆஃப் தி சோஷியல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இங்கே அவங்களோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ethics. Okay, the responsibility should follow the code of ethics. Professional contact. So in that professional contact, professionally there is a demand ஃபார் தி மேனேஜர்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, அதனால வந்து நிறைய டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபாலோ தி கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ வந்து நிறைய வந்து நெறிமுறைகளை வந்து அவங்க பிஸ்னஸில் ஆப்ரேட்டட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஹாவ் தி குட் இமேஜ். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த ட்ரீ வந்து எப்படி வளருது, ப்ராஃபிட்டும் பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டும் வேணும், தென் தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தி பிளானட், தட் இஸ் சொசைட்டி, அண்ட் ஆல்சோ தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தி பீப்புள். ஸோ வந்து இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் போது என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஸோ இன்னும் வந்து இப்போ நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு தேவை, சமூக பொறுப்புகள் நம்மளுக்கு தேவை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ வந்து நிறைய பேர் இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பீப்புளுக்கெல்லாம் எப்படி போய் இதோட கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் போய் சேரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ தேர் இஸ் நோ கிளாரிட்டி இன் த மீனிங் அண்ட் கோல்ஸ் ஆஃப் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் வந்து நிறைய ரிஸ்க் இதனால் அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் டெல்யூஷன் ஆஃப் எக்கனாமிக் கோல்ஸ். ஸோ டெல்யூஷன் அப்படின்றது வந்து தளர்ந்து போயிட்டே இருக்கிறது. ஓகேவா. ஸோ பிஸ்னஸ் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் வித் ஆல் த கோல்ஸ். ஓகேவா. ஸோ வந்து பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோன்னா நிறைய கோல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி அதை வந்து ஜெயிச்சு வரணும். பை அக்செப்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி சொசைட்டி, த ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஏர்னிங் ப்ராஃபிட் கெட்டிங் டைல்யூஷன். ஓகேவா. ஸோ வந்து அவங்களோட ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும் பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இது மற்ற சமூக பொறுப்புகள் அவங்க எடுக்கும் போது இது வந்து டைல்யூட் ஆகி போயிட்டே இருக்குது, தளர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் சோஷியல் ஸ்கில். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்ற மோட்டிவ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ சம் பிஸ்னஸ் ஹேஸ் நாட் ஃபெமிலியர் வித் தி சோஷியல் ப்ராப்ளம். ஸோ வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதே வந்து தெரியாத இருப்பாங்க. ஸோ தேர் இஸ் அ கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் டு டேக் பெட்டர் டீல் வித் தி சோஷியல் ப்ராப்ளம். ஸோ வந்து கவர்மெண்ட்டும் சரி, இல்லை நிறைய நான் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஏஜென்சிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அந்த ப்ராப்ளமை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்டன் ஆன் கன்சியூமர். ஸோ பிஸ்னஸ் வந்து சோஷியல் ப்ராப்ளமில் வந்து டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகமாக காசு தேவைப்படும். ஸோ அதை வந்து யார் மேலே திணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், காஸ்ட் ஆஃப் ப்ராடக்டில் தான் வந்து அவங்க போடுவாங்க. ஸோ அதனால கன்சியூமருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து விலை உயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் பவர். ஸோ த பிஸ்னஸ் ஹேவ் ஒன்லி எக்கனாமிக் பவர். ஸோ அவங்களோட பிஸ்னஸில் மட்டும்தான் அவங்களுக்கு பவர் இருக்குது, சொசைட்டியில் அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. இப்போ ஏதாச்சும் நம்ம சொசைட்டியில் ப்ராப்ளம் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனி எம்டி வந்து பேசினா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்கேஸ் இன்டர்ஃபியரன்ஸ் லீட்ஸ் டு டிக்ளைன் இன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனியோட எம்டி வந்து சொசைட்டியில் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் மேலே நம்மளுக்கு ஒரு பேர் வந்து கொஞ்சம் இறங்கிரும். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா we have misuse of responsibilities. நிறைய பேர் வந்து இந்த பொறுப்புகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி லீட்ஸ் டு டேலண்டட் சோஷியல் ரிசல்ட் இன் டைல்யூஷன் கார்ப்பரேட் ரிசோர்ஸஸ். ஓகேவா. நிறைய கார்ப்பரேட் வந்து அவங்களோட வளங்களை வந்து ஒழுங்காக வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணாமல் சோஷியலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பொறுப்புகள் வந்து மிஸ்யூஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் யார்ட் ஸ்டிக்ஸ். ஸோ வந்து யார்ட் ஸ்டிக்ஸ் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக
வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான். ஸோ வென் கம்பேரபிலிட்டி வித் த டிசிஷன் மேக்கிங் ஆஃப் தி ப்ராஃபிட் அண்ட் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும், ப்ராஃபிட்காக டிசிஷன் எடுக்கிறதா இல்லை வந்து சொசைட்டியோட பொறுப்புகளுக்காக நம்ம வந்து டிசிஷன் எடுக்கும் போது வந்து இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, டிசிஷன் எடுக்கிறதே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இம்ப்ராப்பர் ரோல். ஸோ ப்ராப்பர் ரோல் இஸ் டு ஏர்ன் பெட்டர் பாசிபிள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ்மேனோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ சோஷியல் சர்வீஸ் லீவ் டு அதர் ஆர்கனைசேஷன். ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அந்த சர்வீஸ் எல்லாம் வந்து அந்த ஆர்கனைசேஷன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்லோடிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லேயே வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து எம்ப்ளாய்மெண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு டெவலப் தி டெக்னாலஜி. ஸோ வந்து நிறைய நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய இன்வென்ஷன்ஸோட ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய இன்னும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பொறுப்புகளும் அதிகமாக வந்து அவங்களுக்கு பொறுப்புகள் ஓவர்லோட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வி ஹாவ் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.